अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण वरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य दृढवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் அர்ச்சாரூபியாக பலவிடங்களிலும் பல கோவில்களிலும் கோவில் கொண்டிருக்கிறார். அதாவது நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி 108 திவ்யதேசங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வைணவ திருத்தலங்களிலே ரொம்ப பிரசித்தமான ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெருமாள் கோவில் அப்படின்றது. இந்த பெருமாள் கோவில் அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னு பிரசித்தமாக சொன்னாலும் குறிப்பிட்டு இந்த காஞ்சியில் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் பெருமாள் கோவில் அப்படின்னு பேர். கோவில், திருமலை, பெருமாள் கோவில் அப்படின்னு 3 இடங்கள். அது மேலே திருநாராயணபுரம் அப்படின்னு இந்த 4 க்ஷேத்திரங்கள் நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயத்திலே ராமானுஜராலே மிகவும் கொண்டாடப்பட்டது. அப்பேற்பட்ட அந்த 4 க்ஷேத்திரங்களிலே கோவில் அப்படின்னா அது ஸ்ரீரங்கம். சுவாமி இது கோவில் இல்லையாண்ணா? கோவில்னா எல்லா கோவிலாக இருந்தாலும் ஒரு விசேஷணம் இல்லாமல் கோவில் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். இப்போ இங்கே சொல்லணும்னா நரசிம்மர் கோவில், தேவபெருமாள் கோவில், அஷ்டபுஜம் கோவில், அந்த கோவில், ராமர் கோவில், கண்ணன் கோவில்னு இந்த மாதிரி பேரிட்டு சொல்லணுமே ஒழிய பேரே இல்லாமல் வெறுமனே கோவில் அப்படின்னா அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். அதே மாதிரி திருமலை அப்படின்றது நமக்கு பிரசித்தமாக தெரியவே தெரியும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த திவ்ய ஆஸ்தானம், மலைக்கு மேலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிற ஆஸ்தானம், அது திருமலை அப்படின்னு கொண்டாடப்படுறது. 3வதாக பெருமாள் கோவில் அப்படின்னு இந்த தேவ பெருமாளுடைய சன்னிதானம், ஸ்ரீ சன்னிதானம், அது கொண்டாடப்படுறது. அந்த பெருமாள் கோவில் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற ஒரு அற்புதமான திவ்ய தேசம். அங்கே எம்பெருமான் எழுந்தருளத்துக்கு முன்னாடி இந்த 4 திவ்ய தேசங்களில் பெருமாள் முதல்ல ஆவிர்வவித்திருக்கிறார். இன்னும் கேட்டால் 5 ரூபத்தோட ஆவிர்வவிச்சிருக்கிறார். ஒன்று சார்ங்கதரன் அப்படின்ற திருநாமத்தோட, அடுத்தது வேளுக்கை ஆளரி எம்பெருமான், அடுத்தது தீப பிரகாசன் விளக்கொளி எம்பெருமான், அடுத்தது அஷ்டபுஜம், அங்கே அஷ்டபுஜ பெருமாள், 5வதாக யதோக்தகாரி பெருமாள். இந்த 5 பேர் ஆவிர்வவிச்சதுக்கு அப்புறம்தான் தேவப்பெருமாளே தோன்றினார். இது முன்னாடி இருந்த விக்னங்கள் எல்லாம் போய் அதுக்கப்புறம் தேவப்பெருமாள் தோன்றி இருக்கிறார். 12 நாள் நடந்த யஜ்ஞத்தில் பெருமாள் தோன்றினார். அதில் முதல் நாள் யஜ்ஞம் சுசூத்திரமாக போயிடுத்து. 2வது நாள் யஜ்ஞம் பண்றச்சே அசுரர்கள் அங்கே தங்களுடைய ஆதிக்கத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். அன்னைக்கு சாயங்காலத்தோட இந்த 2 அவதாரங்கள், அதாவது சார்ங்கதரனாகவும் நரசிம்மனாகவும் 2வது நாள் சாயங்காலத்துக்குள்ள தோன்றிவிட்டா அத்தோட முடிஞ்சுடுத்து. 3வது நாள் யஜ்ஞம் ஆரம்பிச்சா திரும்பவும் அந்த அசுரர்கள் வந்து நலிய ஆரம்பித்தா, இருட்டு சூழ்ந்தது. அது மேலே தீப பிரகாசர் ஆவிர்வவிச்சார். அதுக்கப்புறம் இந்த சரபேஸ்வரன் வந்தா, அதாவது சரபன் வர காலத்தில் அஷ்டபுஜமா பெருமாள் வந்தார். அந்த மாதிரி நடந்தது 3வது நாள். அப்படியே 4வது நாளும் நடந்துடுத்து. அந்த 4வது நாள் தான் இந்த யதோக்தகாரி ஆவிர்வவிச்சது. அதாவது 3வது நாள் இதெல்லாம் நடக்கிறச்சே 4வது நாள் அங்கே சரஸ்வதி வேகத்தோட வந்து அந்த யஜ்ஞத்தை தடுக்கணும் பார்க்குறச்சே அந்த 4வது நாளில் தான் யதோக்தகாரி ஆவிர்வவித்திருக்கிறார். இதுக்கு மேல் கொண்டு 5வது நாள் தொடங்கி அந்த யஜ்ஞம் நிர்விக்னமாக போயிட்டு அப்படின்றது மேல் கொண்டு இருக்கிற சரித்திர பாகம். நேற்றைய தினம் அனுபவிக்கிறச்சே யதோக்தகாரி எம்பெருமான் எப்படி ஆவிர்வவித்தார் அப்படின்றத பார்த்தோம். முதல்ல
அதாவது பள்ளிக்கொண்டா அப்படின்ற பள்ளிக்கொண்ட பெருமாள், பள்ளிக்கொண்டான்னு இன்னைக்கு இருக்கிற ஊர்ல இருக்கிற பெருமாள், அது சயனேசன்னு திருநாமம். அது மேல திருப்பார்கடல்ல பிரளயரோதகன் அப்படின்ற திருநாமம். இப்போ மூன்றாவது யதோக்தகாரியாக வேகாசேது, யதோக்தகாரின் தானே பெயரிட்டு காட்டுகிறார் பெருமாள். அதை நேத்திக்கு பார்த்தோம். இந்த யதோக்தகாரின் பேர் வரவே அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை இன்னும் சற்று அனுபவிக்கலாம். இந்த பேரை எதனால நாம இந்த பேரை அந்த பெருமாளுக்கு நிர்தேசம் பண்ணி காட்டுறோம், அந்த பெருமாளுக்கு ஏன் இந்த விவகாரத்துல வச்சிருக்கோம் இந்த பேரை அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இத சொல்லலாம்னு நினைக்கிறேன். யதோக்தகாரி அப்படின்னு என்ன அர்த்தம்? யதா உக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோமே, அது அப்படியே சம்ஸ்கிருதம் படுத்தி யதோக்தகாரி அப்படின்னு சொல்றது. எம்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி நடந்தா அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த பேரோடையே எழுந்தருளி இருக்கிறான். முதல்ல அவனுக்கு யதோக்தகாரின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, சரஸ்வதி தான் பிரார்த்திக்கிறான். இந்த திருப்பார்கடல்ல சயனித்த அந்த எம்பெருமானுக்கு அவள் நமஸ்கரித்து அந்த பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறான், நான் இனிமே இந்த காஞ்சி கஷேத்திரத்துக்குள்ள நுழைய போறேன், அங்க நுழையறச்சே இப்போ எப்படி சேவை சாதிக்கிறீரோ அங்கேயும் அதே மாதிரி சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு சரஸ்வதி பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனைக்கு பெருமாள் அங்க அதே ரீதியில தோணிட்டு வர இல்லையோ, சேஷ பரியங்கத்துல அங்க எப்படி சயனித்தாரோ அதே சயனத்தோட இங்க தோணினார் இல்லையோ, ஆனபடியாலே தானே காட்டுகிறார், நீ எப்படி கேட்டியோ அப்படி வந்திருக்கேம்மா, ஆனபடியாலே நான் யதோக்தகாரி அப்படின்னு தானே காட்டுட்டார் இந்த விஷயத்தை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, திருமழிசை ஆழ்வார்னு ஒரு பெரியவர். அந்த ஆழ்வார் இந்த பிராந்தியத்துல இந்த யதோக்தகாரி சந்நிதியில பெருமாளோட அங்க அவர் பெரிய யோகி, அங்க பெருமாளோட வார்த்தாலாபங்கள் எல்லாம் பண்ணிட்டு பெருமாளை அனுபவிச்சுண்டு இருந்த காலம். அவருடைய சிஷ்யன் கணிகண்ணன் அப்படின்றவர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருந்த ராஜா ஆஸ்தானத்துல அழைக்கப்பட்டான். அங்க போய் பார்க்கிற காலத்துல அந்த கணிகண்ணனை கேட்டானா அந்த ராஜா, உன்னுடைய ஆச்சாரியர் இருக்காரே அந்த திருமழிசை ஆழ்வார், பார்கவர்னு பேர், அந்த திருமழிசை ஆழ்வாரை கூப்பிட்டு என்னுடைய வைபவத்தை பாட சொல்லு அப்படின்னு. அவர் பார்த்தார், மனுஷன் எல்லாம் பாடுறதா இல்லை நம்ம ஆழ்வார், அவர் வாய்க்கொண்டு அதாவது நாக்கொண்டு மானிடம் பாட அல்லேன் அப்படின்னார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த நாக்கெல்லாம் கொண்டு மனுஷரை பாடுறதுக்கு இல்லை அவர் இருக்கிறது பெருமாளை பாடுறதுக்கு தான். அந்த மாதிரி இருக்கிறபடியாலே நீர் இந்த ஆசையை விட்டுடும் அப்படின்னு ராஜாவுக்கு சொன்னா. ஆனா ராஜாவுக்கு கோபம், நான் சொல்றத மீறி எப்படி நீ இந்த மாதிரி சொல்லலாம், ஆனபடியால நீ ஊரை விட்டு கிளம்புனா, நீ ஆச்சு உன் ஊராச்சும் கிளம்பி விட்டார் அவர். அதாவது அந்த காலத்துல அவன் என்ன நினைச்சு விட்டான், இந்த ராஜாசிரியம் இல்லாத அவன் வாழ முடியாது, பார்த்துள்ளான்னு கிளம்புனா. இவர் இந்த ராஜாவை ஆசிரியக்கவே இல்லை, அவர் ராஜாதிராஜ சர்வேஷான்னு பெருமாளை ஆசிரித்தவர் கணிகண்ணன். நீ ஆச்சு உன் ஊராச்சும் கிளம்பி போயிட்டார் அவர். கிளம்புறச்சே தன்னுடைய ஆச்சாரனான திருமழிசை ஆழ்வார் வந்து சொன்னார், சுவாமி இந்த மாதிரி ராஜா பகிஷ்காரம் போட்டிருக்கார், ஆனபடியால இந்த ஊர்ல இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டார். அதாவது ஆழ்வார் பார்த்தார், திருமழிசை ஆழ்வார் பார்த்தார், என் சிஷ்யன் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இந்த இடத்துல காரியம், எனக்கும் ஒன்றும் இல்லை, சிஷ்யன் கூட நானும் போறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். பின்ன திரும்பி பார்க்கிறார், பெருமாள் அப்படியே சயனித்திருக்கார். சொன்னாராம், கணிகண்ணன் போகின்னான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா சென்னா புலவனும் போகின்னேன் நீயும் உன் பைனாக பாய் சுருட்டி கொள்ளனா சுருட்டின்னா கிளம்பிட்டார் பெருமாள். எழுந்தார், தன்னுடைய பாயை சுத்தின்றார், அதாவது ஆதிசேஷ பரியங்கத்தை சுத்தின்றார், அப்படி கஷ்டத்துல விடுச்சுட்டு கிளம்பி போயிட்டாராம். முன்னாடி கணக்கண்ணன் போறார், நடுவில் இவர் திருமழிசை ஆழ்வார் போறார், அவர் பின்னாடி பெருமாள் போறார். இப்படியே போனவர் எது வரைக்கும் போனார்னா, இங்க பக்கத்துல ஓரிக்கை அப்படின்ற ஒரு இடம், அந்த ஓரிக்கை வரைக்கும் போயிட்டார். அந்த ஓரிக்கைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ஓரிரவு இருக்கை, ஒரு ராத்திரி அங்க தங்கி இருக்காவ எல்லாம், ஆனபடியால அதுக்கு ஓரிரவு இருக்கை, அது மருவி ஓரிக்கை அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஓரிக்கையில போய் தங்கிட்டா. இன்னைக்கும் அந்த யதோக்தகாரி போறார், ஏன் இந்த தை மகத்தன்னைக்கு திருமழிசை ஆழ்வாரோட அங்க போய் ஓரிக்கையில போய் அங்க அதாவது திருமஞ்சனங்கள் எல்லாம் கண்டவழி திரும்பி ஆஸ்தானத்துக்கு எழுறார். அப்ப அந்த ஓரிக்கைக்கு கிளம்பி போயிட்டார். இந்த ஊருக்கு இருட்டு வந்துடுத்து. எப்போ பெருமாளே கிளம்பி போயிட்டாரோ ராஜ்யஸ்ரீ ராஜ்யலட்சுமி இங்க கிளம்பி போயிட்டா. அப்போ இங்க இருட்டு சூழ்ந்தது. ராஜாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, பெருமாளை காணோம். ஓடினார், பெருமாள் போன இடத்தை தேடி ஓடினார். போனா ஓரிக்கை போனார், அங்க பெருமாள் திருவடியில விழுந்தார். நீயே இந்த மாதிரி கிளம்பி போட்ட இஷ்டத்துக்கு, அப்புறம் நாம எதுக்கு இருக்க அங்க அங்க ஊர்ல எல்லாம் நாம எப்படி வாழ்றது, இந்த மாதிரி கிளம்பக்கூடாது, தேவர் திரும்பி ஏழணும்னார். பெருமாள் பார்த்தார், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நீ சொல்லி நான் கிளம்பினா,
இல்லையே, என் இஷ்டத்துக்கு நான் கிளம்பியிருக்கேன், என்னுடைய பக்தன் சொல்லவே நான் கிளம்பியிருக்கேன், அவரை போய் கேட்டுக்கோ அப்படின்றார். பெருமாள் கிட்ட இந்த ஒரு குணம் ரொம்ப ஜாஸ்தியாக உண்டு. என்னன்னா, அவருடைய பக்தர்கள் பக்கத்தில் அபச்சாரம் பட்டு அவர்கிட்ட போய் மன்னிச்சுடுன்னா எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ அவர்கிட்டயே போ அப்படின்னு. யார்கிட்ட அபச்சாரம் பட்டிருக்கோமோ அவர் காலில் விழுந்தே நம்ம மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? நமக்கு அபச்சாரம் படுறதெல்லாம் மனுஷர்கிட்ட பட்டு பாகவதர்கள்ட்ட பட்டு பெருமாள் முன்னாடி போய் நீ மன்னிச்சுடுன்னா எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பெருமாள் நேராக சொல்லுவார். ஒரு அதில் சலிக்கவே மாட்டார் பெருமாள். அந்த மாதிரி சொன்னார். இந்த ஆழ்வாரை கேட்டுக்கோ, ஆழ்வார் சொல்லி நான் வந்தேன், ஆழ்வார் திரும்பி வர சொன்னால் வந்துடுவேன், நீ சொல்லி நான் வரல, நீ சொல்லி நான் திரும்பி வரணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்ட்டார் பெருமாள். நேராக போனார், ஆழ்வார் திருவடியில் விழுந்தார். சுவாமி நீரானும் பெருமாள் சொல்லும், எல்லாரும் திரும்பி எழணும், உமா நான் பகிஷ்காரம் போடவே இல்லையா உமக்கு அப்படின்னா. நீ போட்டா என்ன விட்டா என்ன, என் சிஷ்யன் எங்கே போறானா நான் அங்கே போகிறேன், நீ கேட்கறதுக்கு யார் அப்படின்ட்டார் அவர். அப்போது இவா ரெண்டு பேரும் வரதா இல்லை, பின்ன என்ன பண்ணணும்னா அந்த கனிகண்ணனை கேட்டுக்கோ, அவர் வந்தால் நம்ம வருவோம், இல்லைன்னா அவர் எங்கே போகிறாரோ அங்கே போகிறோன்றார். வேற விதி இல்லை. இந்த கனிகண்ணன் காலில் விழுந்தார். அப்பா நான் பண்ணது தப்பாச்சு, இனிமேல் நான் இந்த மாதிரி அபச்சாரம் பண்ணுறதா இல்லை, தயவு செய்து தேவரீர் திரும்பி வரணும், வர்றச்சு ஆழ்வாரி அழிச்சு வரணும், பெருமாளி அழிச்சு வரணும்னார். ஆழ்வாரை சொன்னார், ஆழ்வார் பெருமாளை சொன்னார், பெருமாளுக்கு சொன்னார், கனிகண்ணன் போக்கொழிந்தான், கவருவும் கட்சி மணிவண்ணா சென்னா புலவனும் போக்கொழிந்த, நீயும் உன் பையனாகப்பாய் விரித்துக்கொள்னா. நேராக வந்தார், அங்கே அதே இடத்துல விரிச்சுட்டு திரும்பி செஞ்சுட்டார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுமா? முன்னாடி நமக்கு நாம் இப்படி சேவிக்கிறச்ச நமக்கு இடது பக்கம் தலை வச்சு, அதாவது சிரசை வச்சு அப்படி சரிச்சுருந்தாரா, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் எழுந்து போய் திரும்பி வந்திருக்கேன்னு காட்டணுமோ இல்லையோ, அதனால கொஞ்சம் மாற்றி இந்த பக்கம் சிரசை வச்சு படுத்துட்டாராம். அதனால யதார்த்தக்காரியை பாருங்க, நமக்கு வலது பக்கம் தான் சிரசு இருக்கும். எல்லா கோவிலையும் ஸ்ரீரங்கம் பக்கத்துல எல்லாம் போனால் இடது பக்கத்தில் சிரசு, வலது பக்கத்தில் திருவடி இருக்கும். யதார்த்தக்காரியை பார்த்தா நேர் எதிர்மறையாக இருக்கும். வலது பக்கத்தில் சிரசு, இடது பக்கத்தில் திருவடி இருக்கும். ஏன் நான் எழுந்து போய் திரும்பி வந்திருக்கேன்னு காட்டுறதுக்காகவா? அப்போ ஆழ்வார் சொன்னபடி தான் செய்தானோ இல்லையோ, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ரெண்டாவதா பெயர் பெற்றுட்டார். மூன்றாவது எப்போ சுவாமி யதோக்தகாரியும் பெயர் பெற்றிருக்கார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இப்போ வரைக்கும் அந்த பெயர் பெற்றுட்டே இருக்கார் யதோக்தகாரி அப்படின்னு. என்ன விஷயம்? ஒரு ஸ்லோகம், ஔத்சுக்யாத்யோ மிருகமனுகதோ ஜானகி வாக்கியகாரி வேகாசேது பிரதித மகிமாசேத பூயோத்ர பூமௌ. அதாவது ஔத்சுக்யாத்யா மிருகமனுகதா ஜானகி வாக்கியகாரி. முன்னாடியே இந்த பெருமாளுக்கு யதோக்தகாரி இந்த அவதாரத்தில் இல்லை, அர்ச்சாவதாரத்தில் இல்லை, ராமனா இருக்கிறச்சவே அவனுக்கு யதோக்தகாரியும் பேர். எங்கே சுவாமி கண்டோம் அப்படின்னாக்கா, அந்த மாய மான் ஒன்று பார்த்து அந்த சீத்தை அந்த மானின் பின் போ அப்படின்னா போயிட்டானோ இல்லையா பெருமாள். விளைவது அறியாதே, அதாவது இந்த நான் கிளம்பி போயிட்டா லக்ஷ்மணன் என் பின்னாடி வந்துடுவார், அந்த சீத்தை ஒருத்தியை நின்றுடுவா, ராவணன் அபரிச்சுட்டு போயிடுவா, எது பத்தியும் கவலைப்படல. சீத்தை பார்த்தாள், அந்த மான் பின்ன போனா ஓடி போயிட்டார் பெருமாள். சீத்தை சொன்ன வண்ணம் செய்தாரோ இல்லையோ, அது பிள்ளைலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா எடுத்து காட்டுறார். திருவடி ஹனுமான், அந்த திருவடியை பொறுப்பித்தாள் பிராட்டி. அந்த ராட்சசிகள் எல்லாம் சூர்ணம் ஆக்கிடுறேன், எனக்கு ஒரு பர்மிஷன் மட்டும் கொடு, எனக்கு ஒரு அனுமதி கொடு அப்படின்னு கேட்கறச்சே, அதெல்லாம் கூடாது ஹனுமன், இந்த ராட்சசிகளை கொள்றதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா? நான் கொடுக்கறதா இல்லை, இந்த ராட்சசிகளை கொள்ளணும் யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு தர்மம்னு யார் சொல்லி கொடுத்தா? அதுவே தப்பு. ஏன் தப்புன்னா, தப்பு பண்ணாதவே இந்த லோகத்தில் யாருப்பா இருக்கா? அதாவது நகஷ்டின் நாபராத்தியத்தின்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் லவங்கமா காரியம் கருணமாரியேனா நகஷ்டின் நாபராத்தியதி. இந்த லோகத்தில் தப்பே பண்ணதவா யாருக்கா? இந்த ராட்சசிகள் எல்லாம் ஏதோ என் பக்கத்தில் அவசாரம் பட்டா தப்பு பண்ணா நீ சொல்லிட்டே இருக்கியே, அவள் தப்பே பண்ணலேன்னு சொல்லுவேன். எப்படின்னா, இவெல்லாம் ராவணன் அடியில் வேலை பார்க்குறவா தானே, ராவணன் கை கீழே வேலை பார்க்குறவா தானே, அவன் என்ன சொன்னாலும் அதை பண்ணியிருக்கா. பாவம் என்ன பண்ணுவா இவெல்லாம் வயிற்றுப்பாடு, அவன் என்ன சொன்னாலும் அதை பண்ணிருக்கா. இன்னைக்கு விபீஷன் ஆழ்வான் வந்து ராஜ்யத்தை ஆள போனால் எனக்கு இதே ராட்சசிகளை கொண்டு எனக்கு சன்மானம் பண்ணுன்னா பண்ணுவாளா இல்லையா? என்னை கொல்லவா வருவா, என்னை துன்புறுத்தவா வருவா? சன்மானம் பண்ணுன்னா இதே கைகளால் எனக்கு மாலை போட்டு எனக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி என்ன சன்மானம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு போயிடுவா. அப்போ யார் ராஜாவோ அவனை குறித்து சொல்லணுமா? இந்த ராட்சசிகள் பாவம் இவா எல்லாம் காரியம் பண்ணுறவா, இவாளை சொல்லி என்ன பிரயோஜனம்? குத்தம்லாம் சொல்ல முடியாது. நகஷ்டின் நாபராத்தியதி அப்படின்னு எல்லாம் ரொம்ப முன்னாடி இந்த மாதிரி ஹனுமானை பொறுப்பிச்சுட்டான். ஹனுமான் ஆச்சரியப்படுறா, இந்த மாதிரி எல்லாம் நான் எதோ யோசனை பண்ணி வந்தேன் தேவி, இந்த மாதிரி எல்லாம் என்னை வாய் எடுக்கிட்டுற, இந்த மாதிரி நான் ஒன்றும் பேசாமல் பண்ணிட்டுறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார் ஹனுமான். அங்கே பிள்ளைலோகாச்சாரியர் காட்டுறார், சொல்மிருங்கனான திருவடியை பொறுப்பிக்கும் அவள். சொல்மிருங்கனானா இவர் சொல்லி சீதா பிராட்டி சொல்லி ஹனுமான் கேட்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை.
ஹனுமான் இத்தனைக்கும் பர்மிஷன் கேட்டது அவருடைய பணிவு, அவருடைய பெருமைன்னு வச்சுக்கோங்க. அவள் சீதா பிராட்டி சொல்லியே இவர் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த அந்த சாமர்த்தியம், ஹனுமானுக்கு வாக் சாமர்த்தியம் ரொம்ப ஜாஸ்தி. நவவயாக்கரன் பண்டிதன், சகல சாஸ்திர கோவிதன், அவருக்கு வாக் சாமர்த்தியம் ரொம்ப ஜாஸ்தி. அப்பேற்பட்ட ஹனுமானை அடுக்கிவிட்டா பிராட்டி. தான் சொன்னபடி பண்றதுக்கு நியமிச்சுட்டான். அந்த மாதிரி இருக்கிறப்போ பெருமாள் எப்படி இருக்கிறான்னா, பிராட்டி எதான சொல்ல மாட்டாளா, நான் அதை பண்ண மாட்டேன்னா காத்து உட்காண்டிருப்பார். அந்த பெருமாளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இவள் காரியம் பண்ண மாட்டாளா, அதை காட்டுறார். திருவடியை பொறுப்பிக்கும் அவள் தன் சொல்வழி வருமவனை பொறுப்பிக்க சொல்ல வேண்டாவிரேன்னு சூத்திரம். ரொம்ப ஆச்சரியமாக காட்டு. தான் சொல்வழி வருமவன் பெருமாள், அவனை பொறுப்பிக்க சொல்ல வேண்டாம். அப்போ நம்ம பெருமாள் முன்னாடி போய் நின்று இதெல்லாம் எதுக்கு சொன்னான்னா புருஷகாரம் பண்றதுன்றதுக்காக. பெருமாள் முன்னாடி போய் நின்று அவன் எல்லாம் பெருமாளே என்ன ரட்சின்னா, பெருமாள் நேரம் என்ன பார்த்து நீ இத்தனை பாவம் பண்ணிருக்கேன், உன்னை ஏன் ரட்சிக்கணும்னு கேட்டுடுங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் முதல்ல பிராட்டி கிட்ட போவோம். சாமானியமாக கோவில் போனால் எப்படி சேவிக்கணும், முதல்ல பிராட்டியை போய் சேவிக்கணும், தாயாரை போய் சேவிக்கணும். சேவிச்சுட்டு நான் வந்திருக்கேன், என்னுடைய பாவம் உனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். அவன் முன்னாடியே போய் நின்னா தாராளமாக அடி விழும், நன்னா அடி விழும், கண்டாயமாக அடி விழும். உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கேன், நான் போகிறதுக்குள்ளே அது என்ன கொஞ்சம் வேண்டியதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துட்டு அங்கே போகிறதுக்குள்ளே அவள் ஏதோ பேசி வச்சுட்டுருவா, ஒரு சங்கேதம் பேசி வச்சுடுவா. அதனால் அந்த பிராட்டி பேசினபடியாலே நாம் போய் பெருமாள் முன்னாடி நின்று தயங்கி நின்று பெருமாள் ரட்சிப்பரோ மாட்டாரோ அப்படின்னு நிற்கிறச்சே, பெருமாள் கவலைப்படாதே வா அப்படின்னு அழிச்சுடுவார். அந்த அனுகிரகம் பண்ணணும்னா பிராட்டியோடைய புருஷகாரம் போகணும். நாம் பண்ண குற்றங்கள் பார்க்காமல் பெருமாள் நம்ம ரட்சிக்கணும்னா பிராட்டி நமக்கு புருஷகாரம் பண்ணி ஆகணும். அது பண்றதுக்கு அவளுக்கு முடியுமான்னா அதை காட்டுறதுதான் இதை சொல்றா. ஹனுமானியே பொறுப்பிச்சா பெருமாள் அந்த பிராட்டி சொன்னதெல்லாம் பண்றாரே அவளை பொறுப்பிக்க சொல்ல மாட்டாளா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான சூத்திரம். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அந்த இடத்துல ஜானகி வாக்கியக்காரி அப்படின்னு பிராட்டி சொன்ன வார்த்தையை சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக அந்த ராமன் இருந்தார். அதே ராமன் இன்னைக்கு யதோக்தகாரியா சேனித்திருக்கார். எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார்தோடைய பாசுரம். கல்லெடுத்து கல் மாறி காத்தாய் என்னும் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய், வில்ல முறிச்சார் அந்த மெல்லியல் தோள், ரொம்ப சுகுமாரமான தோளோட கூடிய பிராட்டிய மணந்தார். அங்கே ஹாரங்கள் எல்லாம் போட்டு கல்யாணங்கள் எல்லாம் பண்ணி, கல்யாணம் ஆனால் அடுத்தது என்னன்னா ஓய்வு எடுத்துக்கணும், படுக்கை எங்கேன்னு தேடினார். இங்கே யதோக்தகாரியா வந்து சேனித்துட்டார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும். அங்கே ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படுக்கை அப்படின்னு தேடி வந்தது இந்த வெக்காவிலே, திருவெக்கால இந்த படுக்கை தேடி வந்துட்டார், இங்கே சேனித்துட்டு இருக்கார். இன்னைக்கும் போய் சேவிங்க. இது வரைக்கும் சேவிச்சது ஒரு மாதிரி, இப்போ நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த யதோக்தகாரியா போய் சேவிங்க. அவர் ஒரு கை இப்படி பிடிச்சுட்டு இருப்பார், ஒரு கை இப்படி பிடிச்சுட்டு இருப்பார், ஒரு காலை மடுக்கின்னு இருப்பார், ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு இருப்பார் இல்லையா. அவன் ஏதோ கை அப்படி இப்படி வச்சுட்டு இருக்கார், கால் ஏதோ மடக்கி ஏதோ அப்படி வச்சுட்டு இருக்காருன்னு நினச்சிப்போம். கொஞ்சம் மனசுல அவர் சயனித்திருக்கிற மாதிரி எழுப்பி நிறுத்துக்கோங்க பெருமாளை. எப்படி தெரியுமா, ஒரு கையில வில்லு ஒரு கையில அம்பு பிடிச்சு ஒரு திரிபங்கில நின்னா ராமர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருப்பார். இது அடுத்த தடவை அங்க போய் சேவிச்சா தெரியும். மூலவரை அப்படி கவனமா சேவிக்கணும். ஒரு கை இப்படி வச்சிருப்பார், ஒரு கை இப்படி பிடிச்சிருப்பார், இந்த கையில வில்லு பிடிச்ச மாதிரியும் இந்த கையில அம்பு பிடிச்ச மாதிரியும் ஒரு காலை மடக்கிண்டு திரிபங்கில நின்ன மாதிரியும் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிப்பார் பெருமாள். அது எப்படி இந்த ராமனை நின்னவரை அப்படியே சயனிச்சா மாதிரி படுக்க வச்சுட்டாரோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருப்பார் அங்க பெருமாள். அதை ஆழ்வார் அப்படியே அனுபவிச்சிருக்கார். மெல்லியல் தோள் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் அப்படின்னு. அந்த மாதிரி ராமரே அவன் சயனித்திருக்காரா இல்லையோ. அன்னைக்கு ஜானகி வாக்கியக்காரி, சீதா பிராட்டி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இன்னைக்கு யார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்? பக்கத்துல கோமலவள்ளி தாயார் இருக்காளோ இல்லையோ, அந்த கோமலவள்ளி தாயார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இன்னைக்கும் நாம போய் அந்த தாயார் கிட்ட போய் நின்று கோமலவள்ளி தாயார் கிட்ட, அம்மா நீ தான் ரட்சிக்கணும், நீ தான் பெருமாளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் முன்னாடி போய் நின்னா ஒரு சிரிப்பு சிரிச்சு நமக்கு அனுகிரகம் பண்றார் பாருங்க அந்த பெருமாள். அப்போ யதோக்தகாரி இன்னைக்கு வரைக்கும் அத்திய பர்யந்தம் அந்த பிராட்டி சொன்னபடி செய்த பெருமாள். சொன்ன வண்ணம் செய்தா இல்ல, சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள். அந்த மாதிரி தான் சயனித்திருக்காரோ யதோக்தகாரி.
ஔத்சுக்யாத்யோ மிருகமனுகதோ ஜானகி வாக்கியகாரி வேகா சேது பிரதித மகிமா சேத பூயோத்ர பூமௌ. அந்த ஸ்ரீகாரியஸ்ஸ புனரபியா சோதிதோ பாதி சர்வான் அப்படின்னு அந்த ஸ்ரீகாரியா அந்த பெருமாள் எப்படி இருக்கிறான்னா ஸ்ரீகாரியனா இருக்கிறான். அதாவது பிராட்டிக்கு புருஷகாரம்னு பேர், புருஷனா ஆக்கிறவன். பெருமாளுக்கு என்ன பேர்னா ஸ்ரீயால ஆக்கப்பட்டவனோ ஐயோ ஆனபடியால ஸ்ரீகாரியன் அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீகாரியா சஹா புனரபி யயா சோதிதா யாரால தூண்டப்பட்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறானோ, திரும்ப திரும்ப இன்னைக்கு வரைக்கும் ரட்சிச்சுட்டு இருக்கானோ அப்பேற்பட்டவள் அந்த கோமலா வல்லரி சா ரக்ஷத்வஸ்மான் கமல நிலையா கோமலா வல்லரி சா அப்படின்னு நம்ம எல்லாம் அந்த பிராட்டியானவள் கோமல வல்லரி அப்படின்னு கோமலா வல்லி தாயார் அவள் நம்ம ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசனம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த யதோக்தகாரியும் பேர் எங்க பெத்தான்னா இந்த அர்ச்சாவதாரத்துல முதல்ல இந்த யதோக்தகாரி பேர் பெத்தான்றது கிடையாது, ராமாவதாரத்திலே பெத்துட்டார். அந்த ராமாவதாரத்துல பெத்தவர் அதே ராமனா வந்து சயனிக்கிற காலத்துல அந்த பேர் அப்படியே தொடர்ந்து அந்த பேர் அப்படியே வச்சுட்டார் யதோக்தகாரி அப்படின்னு. சரஸ்வதி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், முதல்ல சீதை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அடுத்தது சரஸ்வதி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், மூன்றாவதா திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், இன்னைக்கு வரைக்கும் இந்த கோமலவல்லி தாயார் சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள். இப்போ இத்தனை காரணத்தினால அவருக்கு யதோக்தகாரியும் பேர். அதே மாதிரி வேகா சேது அப்படின்னு பேர். வேகான்னா என்ன, இது முன்னாடி பார்த்தோம். வேகவதி நதி இருக்கிறதுல இந்த வேகவதி நதிக்கு தான் அந்த அணைய படுத்துட்டு இருக்கிற காரணத்தினாலே அவருக்கு வேகா சேத்துன்னு பேரு. சேத்துன்னா அணைன்றது ஒரு அர்த்தம், இன்னொன்னு பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு அர்த்தம். சேத்து அப்படின்னாக்கா ஒரு பாலம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த பிரிட்ஜ் என்னன்னா இந்த சம்சாரத்தின்னா நம்ம தூக்கி இந்த அதாவது நம்ம இக்கரையில தூக்கி சம்சாரன்ற அந்த பிரவாகத்துல வீழாதபடிக்கு அக்கறை ஏத்துற பெருமாள். வேகான்னா என்னத்துக்கு சொல்றது, பிரவாகத்துக்கு வேகம் அப்படின்னு பேரு. அந்த பிரவாகம் எது, சம்சாரம்ன்ற பிரவாகம். இந்த பிறப்பு புனரபி ஜனனம் புனரபி மரணம் நிச்சயம் சாயங்காலம் கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா இந்த வார்த்தைக்கு. அப்போ அந்த திரும்ப பிறக்கிறது திரும்பவும் அதாவது இந்த உயிரை விடுறது இந்த மாதிரி இந்த சக்கரத்திலே சுத்திண்டே இருக்கோம் இல்லையோ, இதுக்குதான் வேகம்னு பேரு. இந்த வேகத்துக்கு இந்த வேகா அப்படின்ற இந்த பிரவாகத்துக்கு அவர் ஒரு சேத்துவா இருக்கிறார். அதாவது உபனிஷத்து சொல்றது அவரை சேத்து அப்படின்றா காட்டுறது உபனிஷத்து. ஏஷ சேத்து விதாரணா அப்படின்னு, ஏஷ சேத்து விதாரணா அப்படின்னு இந்த எம்பெருமான சேத்து அப்படின்னு காட்டுறது. இவர் தான் ஒரு நம்ம தாண்டி வைக்கிற அந்த சம்சாரத்தின தாண்டி வைக்கிற பெருமாளா இருக்கார் அப்படின்னு. அந்த வேகா சேத்துன்னு பேர் பெற்றாருன்னு என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் இந்த சம்சாரத்தின தாண்டி வைக்கிற பெருமாள், இனிமே நான் இங்க பிறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்கிற பெருமாள், இனிமே ஸ்ரீவைகுண்டத்தை கொடுத்து நமக்கு இந்த பிறவின்றதை அறுத்து கொடுக்கிற பெருமாள். இதெல்லாம் எப்படி பண்றாருன்னா யதோக்தகாரியா இருக்கிறபடியாலே வேகா சேத்துவா இருக்கிறவர். இந்த பெருமாளுடைய வைபவம் அப்பேற்பட்டது. அந்த யதோக்தகாரி அப்படின்றவருடைய வைபவம் எத்கிஞ்சித்து அனுபவிக்கலாம் அப்படின்னு தோன்றினபடியால அனுபவிச்சோம். இன்னைக்கு புனர்வசு நட்சத்திரமா இருக்கிறபடியால அந்த பெருமாளுடைய திருநட்சத்திரம் இருக்கிறபடியாலே அது சில வார்த்தைகள் அவருடைய வைபவமா சொல்லணும் அப்படின்னு தோணித்து அதனால விண்ணப்பிச்சேன். மேல்கொண்டு இந்த சரித்திர பாகத்தை நாளைக்கு கிடையாது, நாளைக்கு சனிக்கிழமை கிடையாது, அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ற பிரார்த்தனையோட நிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.